மெல்லர் கண்களை மூடி இந்த அருமையான காலவெளியிலே இந்த 1ஆம் தேதி காலவெளியிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தெய்வனை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரை உயர்த்தும்படியாக, ஆண்டுடைய மகத்தான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடியால் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகாபெரிய கிருபைகளுக்காக, தயவுக்காக, அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், அரவணைப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஒரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நீ பரிசுத்தர், அடைக்கலமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கர்த்தரையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல நன்மை நாளை நிரப்புகிற தேவாதி தேவன் நம்முடைய ஆண்டவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. மகிமையோ மகத்துவம் நிறைந்த தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றென்றும் நமக்குள்ளே புதிய கிருபைகளையும் புதிய பலனை கட்டளிடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த கால வேளையில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. நீ பரிசுத்தரே, நன்றியோடு உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நல்லவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடைக்கலமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்த மகிமையுள்ள தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கண்மலையாகிய கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்த உன்னதமான பலத்தின் ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. மேன்மை நிறைந்த தெய்வாதி தெய்வமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள பலனாகிய கர்த்தர், நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய அரவணைப்பு பெரியது. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்தவரே. ஹல்லேலூயா. எத்தனை மேலானவரையா, எத்தனை மகிமையானவர், எத்தனை உயர்ந்தவரையா. உன்னதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வருஷத்தில் 2 மாதங்களை கடந்து 3ஆம் மாதத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்க செய்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. இந்த ஒரே ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய மகிமை பெரியது, உம்முடைய மகத்துவம் பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமெனுக்கு நன்றி. சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீர். சுகம், பலன், ஜீவன, ஆரோக்கியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை நீ தந்ததற்காக நன்றி. இந்த காலவெளியிலும் உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் அதிகாலை தேடுகிற கண்டடைவான்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்குள்ள புதிய கிருபைகளும் புதிய பலனை தந்து கர்த்தர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. வந்த நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதியுங்க, வர தடைப்பட்ட மக்களை உணர்த்துங்க. இந்த ஆராதனை, இந்த ஆண்டவரே வாக்குத்தத்த ஆராதனை, இந்த அதிகாலை ஆராதனை தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த ஆராதனையில் தேவன் வெளிப்படுவீராக, தேவனுடைய பிரசன்னம் இருப்பதாக, கர்த்தருடைய வழி நடத்தல் எங்களோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து நம்முடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை மறைச்சு கர்த்தர் வெளிப்படுங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்காரெல்லாம் ஒரு சில பாடலை துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. இந்த பாடலை நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆண்டவரை உயர்த்துவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான பாக்கியம்.
அந்த மேலான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மேம்படுத்தும். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி நம்மை நினையச் செய்தார். நம்மை என்றும் அதற்காக தந்தார். நம்மை வந்தடையச் செய்தார். நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதம் சர்வ வல்ல தேவன் அடைக்காலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்காலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடே இருளிலே என்றும் நாடும் கொள்ளை நோயை கண்டு அஞ்சிடனே நாடும் கொள்ளை நோய் கண்டு. பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திட ஜெயித்திடுவே. பயங்கரத்துக்கும் பறக்கும் ஜெயித்திடுவே. அல்லேலூயா பாடி மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் என்ற நாடை காலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வாராதே. தேவன் என்ற நாடை காலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வாராது. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வழிகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தான். கூப்பிடும் வழிகளிலே தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தான். கத்தியிலே நடந்திடுவேனே சர்ப்பஜாலை மீதித்திடுவே. சிங்கத்தின் மேலே
பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. ஓம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதங்கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதங்கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா போற்றி. துதிப்போம் மகிழ்வோம் மகிழ்வோம் போற்றி. மகிமை தேவமாய் அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த காலவேளையில் துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒருவருக்கு மாத்திரம் நமக்கு நன்றி செலுத்தி துதிகளை செலுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். ஒரு நன்றி உள்ள ஒரு பாடலை பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து பாடலை பாடுவோம். இந்த பாடல் தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். கிருபையா இது வரைக்கும் நம்மை காத்திருக்கிறார். கடந்த 2 மாதங்கள் காத்த தேவன் இந்த 3வது மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி செலுத்த நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. அவரை மகிமைப்படுத்தி நம்ம பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. செங்கடல் தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே இந்நாள் வரையோ தயவாய் மாதயவா தயவாய் மாதயவா. தாங்கியதே இந்நாள் வரையோ தயவாய் மாதயவா தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம். அன்னைகளை நினைத்து நல்லவர் இயேசு அல்கிய எல்லாம் உன்னைகளை நினைத்து. உயர்த்தினார் உன்னத வரையுடன் சுதந்திரரா இருக்க. உயர்த்தினார் உன்னத வரை சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம்
நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவர் அம்மே நன்மைகளை நினைத்து ஈவனை பல கடும் சேவையில் மாறித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மாறித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை சோர்ந்திடாது நிற்போம். சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை ஆன பல நன்றி இழந்து சத்துக்களாயினாரே. தீர்த்துக்களான பல நன்றி இழந்து சத்துக்களாயினாரே. சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோ. சித்தம் செய்திடுவோ. சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோ. சித்தம் செய்திடுவோ. நன்றியால் பாடிடுவோ. நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து சீயோனை பணிந்துமை கிறிஸ்து ராஜன் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்து கிறிஸ்து ராஜன் சீக்கிரம் வருவார். சிந்தையை சந்திக்கவே சியோனின் ராஜனையே. சியோனின் ராஜனையே. சிந்தையை போல் சந்திக்கவே சியோனின் ராஜனையே. சியோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோ. நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவர் அம்மே நன்மைகளை நினைத்து நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்வோம் என்றால் இதிலும் மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்வது நம்மேல் விழுந்திருக்கிற கடமை. இந்த காலவேளையிலே அவருக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாம் தெரிந்த பாடல். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு
இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே. புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நானா, நாவாலே துதிக்கிறோம் நானா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நானா, நாவாலே துதிக்கிறோம் நானா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஐயா, வார்த்தை என்ற மன்னா ஐயா, வார்த்தை நன்றி என்று சொல்லி நாதா, நாவாலே நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே நாதா. அடைக்கலமே கேடயம் நன்றி ராஜா, ஆமென். அடைக்கலமே ஓ அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நன்றி ராஜா, தனிமையிலே தாயை போல் தேடி நன்றி ராஜா, தாயை நன்றி என்று சொல்லி நாதா, நாவாலே நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லி நாதா, சுகம் தந்து இதுவரை சுகம் தந்து இதுவரை நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லு. ஓ எஸ் லார்ட், நாவாலே நாதா, புது வாழ்வு நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி, ஊழியம் தந்தீரே, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, 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 உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே ஓ நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு
முழங்கால் படிவிட்டு கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த மகா பெரிய மேன்மைகளை நினைத்து நமக்கு நன்றி செலுத்தும். கடந்த நாட்கள் கண்மணியை போல நம்மை காத்த தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நடந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பாடுகள், அந்த 2 மாதங்களிலே நமக்கு பலவிதமான நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்த போது, வியாதிகள் நம்மை தொட்ட போது, எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, ஹல்லேலூயா, இந்த கால வேளையில் ஹல்லேலூயா ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி, நீ பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா நன்றியுள்ள இருதயத்தோட ஆண்டவரே எங்களை மறைத்து கொள்ளுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை காத்து கொள்ளுகிற தேவ நீரையா, எங்களை காத்து கொள்ளுகிற தேவ நீரையா, எங்களுக்கு உதவி செய்கிற தேவ நீரையா, எங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் நீரையா, எங்களுக்கு மேலானவைகளை தந்தருளுகிற தேவ நீரையா. உம்முடைய மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய மகத்துவமுள்ள பலனுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா. சிறகுகளாலே ஆண்டவரை மூடிடுவா, செட்டைகளின் கீழே அடைக்கலம் புக வாய்ந்த அந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. உன்னதமானவரின் மரபிலே இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறார். இந்த நல்ல இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய சிறகுகளாலே மூடி மறைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக, ஆவியானவருடைய மகிமை நம்மோடு கூட இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பற்றி கொள்ள, ஆண்டவரையே சார்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி. ஹல்லேலூயா. சிறகுகளாலே மூடிடுவான், அரணான பட்டணம் போல் காத்திடுவான், கழுகை போல எழும்பச் செய்வான், உன்னை நடத்திடுவான், அவர் உன்னை நடத்திடுவான். சிறகுகளாலே மூடிடுவான், அரணான பட்டணம் போல் காத்திடுவான், கழுகை போல எழும்பச் செய்வான், உன்னை நடத்திடுவான், அவர் உன்னை நடத்திடுவான். சர்வ வல்லவர் உள்ளவரே, எல் சடாய், எல் சடாய், சர்வ வல்லமை உள்ளவரே, உன்னை நடத்திடுவான், நடத்திடுவான், உன்னை நடத்திடுவான், அவர் உன்னை நடத்திடுவான். பாதை அறியாத பயமாய் உன்னை நடத்திடுவான், பாதை அறியாத நேரமெல்லாம் அதிசயமாய் உன்னை நடத்திடுவான். உன்னை நடத்திடுவான், கரங்களை பிடித்து கைவிடாமல் உன்னை நடத்திடுவான். எல் சடா சத வல்லமையுள்ளவரே, எல் சடா, எல் சடா சர்வ வல்லமையுள்ளவரே, நடத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. உன்னை நடத்தி அவர் என்னை நடத்திடுவார். வாக்கு பண்ணப்பட்டது
உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கிடுவார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சி ஆக்கிடுவார். சத்துரு முன்பாக உன்னை நிறுத்தி தலையை உயர்த்திடுவார். சத்துருக்கு முன்பாக தலையை உயர்த்திடுவார். எல்சடா எல்சடா சர்வ வல்லமையுள்ளவரே. எல்சடா எல்சடா சர்வ வல்லமையுள்ளவரே. உன்னை நடத்திடும் என்னை நடத்திடுவா அவர் என்னை நடத்தி. ஹல்லேலூயா. என்னை அவர் என்னை நடத்திடுவார். பாதம் தள்ளி இடராமல் தூதர்களை அனுப்பிடுவார். பாதம் கல்லிடராமல் தூதர்களை அனுப்பிடுவார். உன்னை காக்க கூட இருந்து உன்னை நடத்திடுவார். உன்னை காக்க கூட உன்னை ஹல்லேலூயா. எல்சடா எல்சடா சர்வ வல்லமை. ஹல்லேலூயா. வல்லமையுள்ளவரே உன்னை நடத்திடுவார். அவர் உன்னை நடத்திடுவார். என்னை நடத்திடுவார். அவர் என்னை நடத்திடுவார். சிறகுகளாலே மூடிடுவார். அரணான பட்டணம் காத்திடுவார். கழுகை போல எழும்பச் செய்வார். உன்னை நடத்திடுவார். அவர் என்னை நடத்திடுவார். எல்சடா எல்சடா சர்வ வல்லமையுள்ளவரே. ஹல்லேலூயா. எல்சடா சர்வ வல்லமையுள்ளவரே என்னை நடத்திடுவார். அவர் என்னை நடத்திடுவார். என்னை நடத்திடுவார். அவர் என்னை நடத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற ஆண்டவர், நீர் எங்களை நடத்துகிற ஆண்டவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எங்களை நடத்துவீராக. எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை சோதனைகள் வந்தாலும் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் நீர் அல்லவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்துகிற நல்ல ஆண்டவரையா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரே இந்த காலவேளையில் உம்முடைய தூய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மேலே கிருபையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்ணேகமே வெண்ணேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்ணேகமே வெண்ணேகமே வெளிச்சம் தாரும் நேரமே. அபிஷேகமூர்த்தி மறுரூபமா ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூர்த்தி மறுரூபமா ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை ஆராதனை. கர்த்தரை ஆராதிப்போமா எல்லாரும். We worship you, God. Hallelujah. 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 ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தை தாங்கும் மணவாளனே. துணையாளரே துணையாளரே துன்பத்தை தாங்கும் மணவாளனே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா ஆராதனை உமக்கே. சீனாய் மலையே வாசம் செய்தீர். சீயோன் உச்சியிலும் மண்ணாலை வேடிப்பு வாசம் செய்தே. என்னில் நீ வாசம் செய்யும். சீனாய் மலையே வாசம் செய்தே. சீயோன் உச்சியிலும் அந்நாளை வேடிப்பில் வாசம் செய்தே. என்னில் நீ வாசம் செய்யோ. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. நீதியின் சபையில் வாசம் செய்தே. நித்திய துதிகளின் மத்தியில் வாசம் செய்தே. என்ன
என்னில் நீர் வாசம் செய்யும். நீதியின் சாவை வாசம் செய்தீர். நீர் மேலாசை நீர் துதிகளின் மத்தி வாசம் செய்வீர். என்னில் நீ வாசம் செய்யும். அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. ஓ ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. 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 மகிமையோ மக்கண்டோ மாட்சிமையோ மக்கண்டோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரும் மக்கண்டோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரும் மக்கண்டோ. ஆராதனை. ஆராதனை. அல்லேலூயா. ஓ ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம். வழிகாட்டும் தீபம். துணையாளரே. தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் துணையாளரே. தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை. ஆராதிப்போமாக. ஆராதனை. ஆராதிப்போமாக. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்ல கரங்களை தட்டி கதருக்கு மகிமை செலுத்துவோம். அன்றியோடு மெச்சுதிக்கிறோம். நன்றியோடு மெச்சுதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் மெச்சுதிக்கிறோம் ஐயா. மக ஸ்தோத்திரம் ஐயா. மக ஸ்தோத்திரம் ஐயா. மக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்துரு. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை கத்தர் கொடுத்தபடியில் எல்லாம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த மாதம் முழுவதும் கத்தர் நம்மை நடத்துவாராக. இந்த மாதம் முழுவதும் கத்தர் நமக்கு வழிகாட்டுவாராக.
இந்த மாதம் முழுவதும் நம்முடைய தேவைகளை சந்திப்பாராக. இந்த மாதம் முழுவதும் அவருடைய சத்தியத்தில் ஊன்றி பலனடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம்ம காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கபடியா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாட்டித்தாங்க. நல்ல வார்த்தைகளினால் எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த ஒரு புதிய பலத்தால் எங்களை இடைகட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. விசேஷமாக இந்த மாதத்தில் நமக்கு ஜெப மாதமாய் இருக்கிறது. தினந்தோறும் நம்முடைய சபையில் ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாக எல்லா கர்த்தரையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா ஜெபங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் ஆண்டவரே, கிருபையாய் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா ஜெப நாட்களிலும் எல்லாரும் கலந்து கொண்டு நல்ல ஜெபிப்பார்களாக. இயேசுவே, நீர் மனமிறங்கி ஒவ்வொருவரும் அந்த ஜெப ஆவினாலே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆலய கட்டுமான பணிகளுக்கான வேலைகளை தொடங்க கர்த்தர் நமக்கு வழியை திறக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆலய கட்டுமான பணிகளுக்கான வேலையை தொடங்க கர்த்தர் இந்த மாதத்தில் உதவி செய்யும். ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாய் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிரியை செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லா விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக, எல்லா குடும்பத்துடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக எல்லாரும் சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா விசுவாச குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியுங்க. ஒரு குறையில்லாம அவங்களை நடத்துங்க. அந்த மாதம் முழுவதும் சகல நன்மையினால் இருப்பங்க. இந்த மாதத்தில் செய்கிற எல்லா பிரயாணங்களில் பாதுகாப்பை தாங்க. போக்குவரத்தை கூட இருந்து காத்துக்கொள்ளுங்க. தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்ய போறபடியால் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவிலே ஏவப்படுகிற யாராவது ஒரு சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுவர்கள் கண்டடைவார்கள் சொன்னப்பா. இந்த காலை வேளை உம்முடைய நாமத்திலாக ஒரு சிலர் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாங்கள் ஒன்று கூடி இந்த காலை வேளை நம்ம ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த மாதம் முழுவதும் ஆராதனை தேவ ஆவியான நீர் எங்களை நடத்துவீராக. ஆராதனை முழுவதும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தருவீராக. ஆராதனை வேளையில கர்த்தர் புது புது ஆத்துமாக்களால் நீர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் எங்களுக்கு ஒரு விசேஷித்த மாதம் ஆண்டவரே. இந்த நாட்களில் இரண்டு வேளையில உடைய சமூகத்தில் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க என் தேவன் தந்த நல்ல கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த மாதத்துள்ள கர்த்தாவே, ஆலயத்தை கட்டுமான பணிக்காக தேவன் எனவே எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்துவீராக. இந்த காரியம் முழுது நீரே எங்களுக்கு முன்னின்று துவக்கும்படியா ஜெபிக்கிறார். ஓ ரி 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 கரபோ தரல நதா ஓ ரி 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 கரரக துரரகதரபோ ஓரகரக வஷதரி கந்தரி கரவரரபா. என் தேவனே, முன்னின்று எல்லா காரியத்தையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த நாளில் எங்களை கூட்டி செலுத்தி கிருபைக்காக நன்றி அப்பா. நிறைய வாக்கு தத்தங்களின் தேவனப்பா, உடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமேன் என்று இருக்கிறதப்பா. இந்த நாளிலே தேவன் இந்த எங்க சபைக்கு என்ன வார்த்தை நீ வைத்திருக்கிறீரோ கொடுத்த தாசனை மறைத்து நீர் ஆவியானவர் நீர் வெளிப்படுகிறாங்க. அந்த வார்த்தை ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் எங்க வாழ்க்கையில் அபியோஜனப்படுத்திக் கொள்ள என் சபையார் யாவருக்கு நீங்க கிருபை செய்வீராக. நித்தமும் உடைய சமூகத்தில் காத்திருவர்களுக்கு சபைக்கு காத்தவர்கள் விசேஷித்த நன்மையினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நம்பி வந்திருக்க உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் ஏற்பட செய்வீராக. அவர்களுக்கு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து நீ சந்தரலனா துரி நீ ரதனக திரி நீ கரவோ ஓரி வந்தர சதரி கந்தரி கரவலரவோ ஓரி வக்கரவலரவோ. இதோ புதிய காரியத்தை தேவன் செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களை ஒப்புப்படுத்தி தாழ்த்து தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. துதிக்கான
மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆவியான துணை கண்டு ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரவும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியில் ஒரு வேத பகுதி உங்கள் நடுவில் கொஞ்ச நேரம் சொல்லிவிட்டு நான் செய்தி முடித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறவனாயிருக்கிறேன். நேற்றைய தினத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த மாதத்தில் நேர் எனக்கு ஒரு வார்த்தைகளை தாரும் என்று சொல்லி ஜெபித்த போது அநேக வசனங்களை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தேன். அப்போ ஆண்டவர் ஒரு தெரிந்த ஒரு வார்த்தையை ஏற்கனவே நாம் நிறைய முறை வாசித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு புதிய புதிய காரியங்களை இந்த மாதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடினாலே அதை நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ஒருபோதும் சோர்ந்து போகாதவர்கள். அல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு பழக்கப்பட்ட அதிகமாக வாசித்த ஒரு வசனம்தான். ஆனால் ஆண்டவர் இதில் நிறைய ஆழத்துவமான செய்திகளை நமக்கு தர ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த மாதம் நமக்கு ஒரு ஜெப மாதமாக இருக்கிறபடினாலே, இந்த மாதம் நமக்கு ஒரு ப்ரேயர் டைமாக இருக்கிறபடினாலே, நிச்சயமாகவே காத்திருக்கிற நமக்கு சில காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அதில் யார் அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ, அதிகமாய் காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒருபோதும் கர்த்தர் தீங்கு செய்வதில்லை, ஒருபோதும் அவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு அநேக நன்மைகளையே செய்து தருகிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசனி இந்த புஸ்தகத்தில் எழுதும் போது, இந்த வார்த்தைகளை சொல்லும்போது, அவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவர்கள் பெறக்கூடிய அநேக நன்மைகளை அந்த வசனத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் பெற்றுக்கொள்கிற நன்மை என்ன என்கிறத ஒரு லிஸ்ட் அவுட்டே பண்ணுகிறார். முதலாவது, அவர்கள் புது பலனை அடைகிறவர்களாக இருப்பார்கள். புது பலனை அடைகிறவர்கள். இரண்டாவது, அவர்கள் செட்டைகளை அடித்து கொண்டு எழும்புவார்கள். அவர்கள் எழும்புவார்கள். மூன்றாவது, அவர்கள் இளைப்படைய மாட்டார்கள். அவர்கள் இந்த இளைப்படைவது இல்லை. நான்காவது, அவர்கள் சோர்ந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. 4 ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முதலாவது, பலன் அடைவார்களாக. இரண்டாவதாக, அவர்கள் எழும்புவார்களாக. மூன்றாவது, அவர்கள் இளைப்படையாதபடி ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துவாரார். நான்காவது, அவர்கள் சோர்ந்து போவதில்லை. விசுவாசிக்கிறீர்களா? இந்த 4 ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே எனக்கு கர்த்தர் தருவார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற வாரங்களிலே இதிலிருந்து அநேக செய்திகளை நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தில் இருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை பலனடைய செய்கிற தேவன், நம்மை பலனடைய செய்கிற தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, the God who strengthens me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரை என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ பலன் மனுஷனிடத்திலிருந்து வருகிறது, பலன் உணவிலிருந்து வருகிறது, பலன் எல்லா உலகத்திலிருந்து வருகிறது. ஆனால் இவைகள் எல்லாமே கொஞ்ச நாளிலே அமிழ்ந்து அவைகள் இல்லாமல் போய்விடுகிறது. கடைசி வரைக்கும் நம்மை நிலைநிற்க காக்க செய்கிற ஒரு பலன் இருக்கும் என்றால் அது தேவ பலன் ஒன்று மாத்திரம்தான். அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலன் தான். அல்லேலூயா. அந்த பலன், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்பிளா சொல்லணும்னா அது தேவனே நம்முடைய பலனாய் மாறுகிறார். அதனால் தான் 18ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் என்னுடைய பலனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதா இருக்கிறது. இந்த காலவெளியில் நீங்களும் நானும் இந்த பரலோக பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது, ஆண்டவருக்காக எழும்புகிறவர்களாய் நாம் நிற்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு எழும்புகிறார் என்றால், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து
அடித்து எழும்புவார்கள். கழுகுகளை போல செட்டைகள் அடித்து, கழுகுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் இந்த கழுகுகளை கவனித்திருப்பீர்கள் என்று தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது ஆரம்பிக்கும் போது மெதுவாகத்தான் ஆரம்பிக்கிறது போல தெரியும். ஆனால் அது போகிற தூரம் எந்த பறவையும் எட்டாத அளவுக்கு அது போய் சேர்கிற ஒரு காரியம். சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உலக பிரகாரம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது போல தான் தெரிகிறதா இருக்கிறது. ஆனால் போக 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 கர்த்தருடைய பலன் நம்மளில் இருக்கிறபடினாலே, கழுகுக்குள்ளே தானே ஒரு புதிய பலன் வைத்திருக்கிறது போல தேவ பலன் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நம்முடைய உயரம் ஏதோ ஒரு லெவலில் மாத்திரம் இல்லாதபடி எட்டாத ஒரு உயரத்திற்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை எழும்பச் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதோடு சேர்ந்து ஆண்டவர் செய்கிற மூன்றாவது காரியம், நாம் இளைப்படையாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைப்படையாது என்றால் தடை செய்யாதபடிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நின்று விடாதபடிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேகமாய் ஓடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 100 மீட்டர் ஓடுறது ஈஸியான காரியம். 5000 மீட்டர் ஓடுவது ரொம்ப கடினமான காரியம். மாரத்தான் ஓட்டம் ஓடுவது பெரிய ஒரு காரியம். 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடுவது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த 2 கிலோமீட்டர் இந்த 3 கிலோமீட்டர் ஓடும்போது ஓட 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 ஆட்டோமேட்டிக்காக சரீரம் என்ன ஆகிவிடும்? இளைப்படைந்து விடும். சோர்வு அடைந்து விடும். மூச்சு வாங்க ஆரம்பிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது தெரியுமா? ஒரு இடத்துல நின்றுவோம் நம்ம. அப்புறம் தண்ணி குடிப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆடும். ஆனால் அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேர் வில் பி சம் ஸ்டாப்ஸ் இன் பிட்வீன். வாழ்க்கையில் சில இடங்களில் சில நிற்கிற சூழ்நிலை இருக்கணும். சில நிற்கிற சூழ்நிலைகள், சிலது முன்னேற முடியாதபடி அந்த இடத்துல நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறதா இருக்குது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை வழியிலே நிறுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. பாதியிலே நிறுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. உங்களை முடிய பண்ணுகிற அளவுக்கு உங்களை முடிய பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? அப்படி என்றால் நீங்கள் எந்த இடத்திற்கு போய் முடிக்கணுமோ அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் போவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாராக. நீங்கள் இளைப்படையாதபடி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ஆமென் சொல்லுங்க. அதற்கு ஸ்தோத்திரம். 4வது கர்த்தர் செய்கிற காரியம், நீங்கள் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்வதில்லை? சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. சோர்வு எப்பொழுது வருகிறது தெரியுமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய காரியங்களை நாம் எடுத்தும் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக சோர்வுகள் வந்து விடுகிறதா இருக்கிறது. நிறைய முயற்சிகளை எடுத்தும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையவில்லை என்றால் சோர்வு வந்து விடுகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை சோர்வடையாதபடிக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சியில் கர்த்தர் ஒரு வெற்றியை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் எடுக்கிற காரியங்களில் சோர்வடையாதபடிக்கு, நான் சோர்ந்து போய்விடாதபடி, நான் பின்வாங்கி போய்விடாதபடி, நான் தளர்ந்து விடாதபடி கர்த்தர் எனக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் தருவாராக. இந்த 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருப்பதனுடைய காரணம் ஒரே ஒரு கண்டிஷன் அடிப்படையில் தான். அந்த கண்டிஷன் தான் ஆரம்பம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. unless you pray, நீங்கள் ஜெபிக்காமல் எந்த காரியத்தையும் நீங்கள் நிறைவேற்ற முடியாது. அதனால தான் நம்முடைய சபையில் இந்த 40 நாட்கள் ஜெபங்களை வைத்திருக்கிறோம். நம்ம இந்த நாட்களெல்லாம் கொண்டாடுறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நமக்கெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் மரிச்சார், ஒரு நாள் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்னைக்கு அவர் வருஷம் சாவடிச்சு வருஷம் பிறக்க வச்சு வருஷம் உயிரோடு எழுப்புகிற அந்த வேலையில்
நம்ம செய்கிறதில்ல. ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம துதிகளை நம்ம செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்கிற பெரிய அதிசயங்களை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மாத்திரம் துதி உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாதத்தில் நீங்களும் நானும் இந்த 4 ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நாம் பலனடைய வேண்டுமென்றால், நான் எழும்ப வேண்டுமென்றால், நான் நின்று விடாதபடி இளைப்படையாமல் இருக்க வேண்டுமென்றால், நான் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமென்றால், நான் இந்த மாதத்தில் ஜபத்தை அதிகரிப்பேனாக, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேனாக. ஹல்லேலூயா. 27வது சங்கீதத்தில் 14வது வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 27வது சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து. ரொம்ப சொல்ல, காத்திருக்கிறவருடைய மனதை ஸ்திரப்படுத்துகிறவர், காத்திருக்கிறவருடைய மனதை திடப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் காத்திருப்போம் என்றால் நம்முடைய உள்ளம் ஸ்திரப்படும், நம்முடைய உள்ளம் பலனடையும், நம்முடைய உள்ளம் நமக்குள்ளே எழும்பி நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் இந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு அதிகமாக செய்வாராக. ஹல்லேலூயா. காத்திருப்பதினாலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வருகிறது, காத்திருப்பதினாலே அநேக நன்மைகள் வருகிறது, காத்திருப்பதினாலே அநேக மேன்மை கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பைபிளில் எங்கெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் பெரிய பெரிய காரியங்களை சாதித்ததை நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லையா. மேல் மாடியிலே காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். 120 பேர் மேல் மாடியிலே காத்திருந்தார்கள். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தார். இந்த மாதத்தில் அதிகமாய் காத்திருப்பதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குவோமாக. சபையில் நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் எத்தனை வேலை இருந்தாலும் காலையில் எழும்பி வருவீர்களாக. 10 மணி 10:30 மணி ப்ரேயருக்கு வருவீங்களா? முடிய வேலைக்கு போகிறீங்களா? சாயந்தரம் 6:30 மணி ப்ரேயருக்கு வருவீங்களாக. இந்த 31 நாளும் ஒரு நாளும் தவறாதபடி நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் காத்திருங்க. உயிர் தெழுந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் உயிர் தெழுந்த ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. வருகிற மாதங்களில் இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் இந்த மாதத்தில் காத்திருப்பேன், நான் பலனடைவேன், நான் உயர்த்தப்படுவேன், நான் இளைப்படைவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோமாக. ஹல்லேலூயா. 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 Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Oh, amen. Hallelujah. Thank you, Jesus. Holy Spirit. Hallelujah. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த நாளிலே நான் ஒரு தீர்மானத்தோடு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். இந்த மாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். ஜெபத்திற்கு நான் அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பேன். உலக வேலைகளும் குடும்ப சூழ்நிலை எனக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கு நடுவில் நான் காத்திருப்பேன். அப்படி காத்திருக்கும் போது ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு இந்த 4 ஆசீர்வாதங்களை தருகிறார். என்னை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் சோர்ந்து போகாதபடி ஹல்லேலூயா, என்னை 2வது நான் உயர்த்தப்படுகிறவனாக இருக்கிறேன். 3வது நான் இளைப்படையாதபடி என்னை காத்து கொள்ளுகிறவர். 4வது நான் சோர்ந்து போகாதபடி என்னை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், செய்தியை கேட்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த புது பலனை தருவாராக. காத்திருக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. காத்திருக்கிற ஒரு மேன்மையை தருவாராக. அல்லது காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை தருகிறார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். காத்திருக்கிறவர்களுக்கு மேன்மையை கட்டளிடுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாலுமே இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் நமக்கு தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாக இயேசு
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்திரே. இந்த புதிய மாதத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் தேதி காலவேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதிகாலையில் தேடுகிறேன் கண்டடைவான் என்ற வார்த்தையின் பிரகாரம் இன்னைக்கு 1ஆம் தேதி காலையில் அதிகாலையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை சகல நன்மையினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பகலில் நடக்கிற உபவாச கூட்டத்திற்கு வருவார்களாக, சாயந்தரத்தில் நடக்கிற பிரேயருக்கு வருவார்களாக. இந்த மாதம் முழுவதும் அதிகமாய் நாங்கள் சபையாக சேர்ந்து காத்திருப்போமாக, புதிய பலனை பெற்றுக்கொள்வோமாக, உயர எழும்புவோமாக, இலைப்படையாதபடி எங்களை நடத்துவீராக, சோர்ந்து போகாதபடி எங்களை பலப்படுத்துவீராக. உடைய பிரசனம் உடைய கிருபை இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்தும். சபை விசுவாசிகள் எல்லாரும் தேவைகளை சந்தியுங்க, ஆபத்துக்கும் விபத்துக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் எந்த நோய் நொடி வராதபடி, எந்த ஆபத்து வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவைகள் எல்லாம் சந்தியுங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தாங்க, சரீர சுகத்தை தாங்க, பொருளாதாரத்தை உயர்த்தி வைங்க. இந்த மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தில் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கார்த்திகை வீட்டு அவசியமான அத்தியாவசியமான தேவைகள் எல்லாம் சந்தியுங்க. கிருபைக்குள்ளே மறைச்சு கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல மகிமையும் கனமும் துதியும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எல்லாமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் கிருபையும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.